அடுத்து வந்து தீராத நோயால் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரமாக ஏதேனும் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு சொல்வீங்க சார்? திருவாரூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர்னு ஒரு இடம் இருக்குது. கீழ்வேலூர்னா அப்படியே டயர்ட் ஆகிட்டு அந்த வேலை தலைகீழ குத்துனாராம், அதான் கீழ்வேலூர். ஓகே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ஷயபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த அக்ஷயபுரீஸ்வரர் கோயிலில் வந்து டயர்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த பிரச்சனைலேருந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணலாம், எதுவுமே நடக்கலையாம். அந்த பிரச்சனைகள் அந்த தோஷம் வந்து ரொம்ப பயமேற்றிருக்கு, அந்த பிரம்மாத்தி தோஷம்ன்ற மாதிரி பயமேற்றிருக்கேன். அப்போது அங்கே அம்பாள் என்ன பண்ணியிருக்காங்க, முருகப்பெருமானுக்கு 5 வட்டத்தம்மன் அப்படின்ற மாதிரி அங்கே அருள் பாலிச்சு 5 திசையும் பார்க்குறாம 5 வட்டத்தம்மன்ட்டு அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க முருகப்பெருமான் தவத்துக்காக. இப்போ அந்த வேலை கீழே குத்தணும்னு நினச்சா அங்கே தண்ணி பீரியட் வந்து தான். அப்போ அம்பாள் கொடுத்தோன்னா அப்போ அந்த ஒரு விஷயம் வந்துடுச்சு, சரியாயிடுச்சு, அவருக்கு அந்த டென்ஷன் சரியாயிடுச்சு. அப்போ அந்த வேலை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கிணறு ஒரு குளம் எடுத்திருக்காரு. குளம் எடுத்துனா அந்த தண்ணி அடி வந்துச்சு. அப்போ அங்கே குளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இது என்ன ஆயிருக்குன்னா, பிரம்மா வந்து படைக்கும் தொழில் பண்ணும்போது அவருக்கு ஒரு சில தவறுகள்லாம் பண்ணும்போது அவருக்கு தோஷம் வந்து அந்த தோஷ நிவர்த்திக்கு வியாதி நிவர்த்திக்கு அங்கே வந்து குளித்து அங்கே தவம் பண்ணி போன மாதிரி அந்த வியாதி நிவர்த்தி வந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திரன் தேவேந்திரன் நிறைய தப்பு பண்ணிவிட்டு தோல் வியாதி தொழுநோய் அப்படின்ற மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ அங்கே வந்து இந்த தவம் பண்ணி அங்கே வந்து குளிச்சுட்டு போயிட்டு அங்கே வணங்கிட்டு போன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது.